உண்டாவதாக. ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இன்பநாமத்தினாலே ஆங்காங்கே வீட்டிலே இருந்த மனமாய் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், நம்முடைய திருச்சபை மக்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உரித்தாகட்டும். சோர்ந்து போகாமல் உற்சாகமாய் தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த நாட்கள் நம்மை புதுப்பிக்கிற ஒரு நாட்கள், மறந்துவிடக் கூடாது. நான் உங்களுக்கு அடிக்கடி மேற்கொண்டிருந்ததுதான், இந்த நாட்களை நீங்கள் வெறுமையாக்கி விட்டால் இனி ஒருவோடு தேவனோடு சந்திக்கிற நாட்கள் நமக்கு கிடைப்பது ரொம்ப ரொம்ப அரிது. அதனால் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்மை சரிபடுத்துவதற்கும் சீர்படுத்துவதற்கும் தேவனோடு ஒப்புரவாவதற்கும் கிருபைகள் வரங்கள் தாழ்வுகளெல்லாம் அளவில்லாமல் நம் ஜபத்திலே முழங்கால்கள் நின்று பெற்றுக் கொள்வதற்கும் ஒரு நல்ல ஒரு தருணம். ஆக எல்லோரும் ஜெபமும் வேத வாசிப்பும் உங்களுடைய கூடாரத்தை எப்பொழுதும் தரித்திருக்கட்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்கிறேன். நீங்கள் அதை கடைபிடிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நான் இறை வார்த்தைக்கு ஆதாரமான தலைப்பு பரிசுத்த ஆவியானவருடைய வருகை. பரிசுத்த ஆவியானவருடைய வருகை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகம் சென்ற பிறகு சோதரர் சீசர்களும் ஸ்திரீகளும் இயேசு கிறிஸ்துடைய தாய் மற்ற சீசர்கள் 320 பேர் இங்கே குடிமலையிலிருந்து அப்படியே பிரயாணம் பண்ணி எருசலேமுக்கு வராங்க. எருசலேமிலே வந்து எல்லோரும் மேல் வீட்டிலே போய் அவங்க எல்லாம் கூடி இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேற்ற பிறகு நடக்கிற சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சம்பவத்தை நாம் அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் 12, 13, 14 வசனங்களிலே நீங்கள் படித்து பார்த்தால் தெரிந்து விடலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனத்திலே நாம் அவருடைய காரியத்தை நாம் பார்க்க முடியும். அதிலே நான் இந்த செய்திக்கு முன் போவதற்கு முன்பாக நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆலோசனையை நான் உங்களுக்கு கொடுத்துவிட்டு இந்த தேவனுடைய வார்த்தைகளாக கடந்து போக பார்க்கிறேன். அங்கே நான் வாசிக்கிற ஒரு வேத பகுதி ஒன்றை மாத்திரம் நானே வாசிக்கிறேன். பாருங்கள், அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நான் மறுபடியும் சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு சீசர்களும் இயேசு கிறிஸ்து தாயும் இயேசு கிறிஸ்து சகோதரர்களும் மொத்தம் ஒரு 120 பேர் சேர்ந்து அங்கே ஒளிவுமலையிலிருந்து அவர் பிரயாணம் நடந்து வந்து எருசலேமுக்கு வராங்க. எருசலேமுக்கு வந்து அங்கே ஒரு மேல் வீட்டு அறையிலே நடக்கிற சம்பவத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். வாசிக்கலாம். 1:14 அப்போஸ்தலர் 1:14 அங்கே இவர்கள் எல்லோரும் சீசர்களோடும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரனோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்ல ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த காலை வேளையிலே உங்களுடைய சிந்தைகள் எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் நேரம் நீங்கள் என் பக்கமாய் திரும்பும்படி நான் அன்பாய் கேட்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு சீசர்கள் இயேசு கிறிஸ்துவின் தாய் இன்னும் மற்றுள்ள பெண்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் எல்லாம் ஒரு 120 பேர் அந்த எருசலேமிலே வந்து மேல் வீட்டு அறையிலே கூடினார்கள். அங்கே கூடி என்ன செய்தார்கள்? நாம் பரிசுத்த ஆவியின் வருகையை குறித்து நாம் பேசுவதற்கு முன்பாக இந்த சம்பவத்தை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அதை கையாள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்தை நாம் அதிகமாக ருசிக்க முடியும். ஏதோ நம்ம சாதாரணமா இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் தான் என்னமோ அப்படின்னு நினைச்சுட்டு ஏதோ ஒரு ஆவி அப்படின்னு நினைச்சுட்டு கூடாது. அது என்ன பாருங்க, அந்த மேல் தரையிலே எல்லாரும் கூடுறாங்க. கூடிய 4 விதமான சம்பவங்கள் இருக்கிறது. மேக்சிமம் நான் 3 தான் சொல்லுவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒன்றை சேர்த்து 4 நான் சொல்லுகிறேன். பாருங்க சொல்றோம். அங்கே ஒருமனப்பட்டு அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் ஒருமனப்பட்டாங்க, ஜெபித்தாங்க, விண்ணப்பித்தாங்க, தரித்திருந்தாங்க. நாம மேக்சிமம் 3 தான் சொல்லுவோம். அங்க எல்லாம் ஒருமனப்பட்டாங்க, ஜெபம் பண்ணாங்க, விண்ணப்பித்தாங்கன்னு சொல்லுவோம். இப்ப கூட நம்ம தரித்திருந்தார்கள் அப்படிங்கிறது நம்ம நினைத்துக் கொள்வோம். அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு எல்லோரும் ஒருமனப்பட்டார்கள். ஒருமனப்படக்கூடிய ஒரு அனுபவம் அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்குவதற்கு முன்பாக உண்டானது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் உண்டு. பழைய ஏற்பாட்டிலே ஆங்காங்கே நிழலாக வந்துவிட்டு போன பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டிலே பலமாய் இறங்கி கிரியை செய்கிறார். அதுதான் முக்கியம். பாருங்க, இப்ப எல்லோரும் ஒருமனப்பட்டு, ஒரு மனம் உங்களுக்கும் எனக்கும். எல்லாரும் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடணுமா? ஈஸ்டர் பண்டிகையில அவருடைய உயிர்த்தெழுதல் நினைவுகூருமா? அவருடைய உயிர்த்தெழுதலிலே நம்பிக்கையுள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவருடைய உயிர்த்தெழுதலிலே நம்பிக்கையோடு கூட இருந்த நாம் ஒருமனப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். ஒரு மனம் நிச்சயமாய் உண்டு, ஒரு மனம் நிச்சயமாய் தேவை. ஒரு மனம் இருக்குமையானால் ஆவியானவர் தேடி வருவார். எல்லோரும் ஒருமனப்பட்டார்கள். ஒருவருக்குள்ளும் நீ பெரியவன் நான் பெரியவன் என்கிற ஈகோ இல்லை. இயேசு கிறிஸ்து இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது சீசர்களுக்குள் யார் பெரியவர், யார் சிறியவன், யார் தலைவர் என்று சொல்லி பலவிதமான சம்பவங்கள் நடந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகோ எல்லோரும் ஒருமனப்பட்டார்கள். இதிலே நான் பெரியவன் நீ பெரியவன் என்கிற ஒரு கருத்து வேறுபாடு அங்கு நிலவவில்லை. பதிலாக எல்லோரும் ஒருமனப்பட்டார்கள். நீங்கள் நானும் இந்த காலை வேளையிலே ஒருமனப்படுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஒரு மனம் உண்டு, ஒரு மனம் நிச்சயமாய் நமக்கு தேவை. அது மாத்திரமல்ல, ஒருமனப்பட்டார்கள். இரண்டாவது ஜெபித்தார்கள். ஆண்டவர் பரவின பிறகு ஜெபிக்கிறார்கள். எல்லாம் ஒரு மனதோடு கூட ஒரே சிந்தையாய் ஒரே இதயத்தாராய் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபிக்கிற அனுபவம் இன்றைக்கு நமக்கு வேண்டும். ஜெபிக்கிறாங்க, எல்லாம் ஜெபிக்கணும். ஒருமனப்படணும், ஜெபிக்கணும். ஜெபிப்பது என்றால் என்ன? ஆண்டவரை நாம் துதிப்பதும், ஆண்டவரை ஆராதிப்பதும், ஆண்டவரை போற்றுவதும், ஆண்டவரை மகிழ்ப்படுத்துவதும், ஆண்டவரை உயர்த்துவதும் தான் ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஆண்டவர் செய்த சகல அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் சொல்லி 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 தேவனுக்கு ஸ்தோத்திர பலியை ஏறிடுங்கள். அவரை ஆராதியுங்கள், பாடுங்கள், துதியுங்கள், ஆராதனை செய்யுங்கள். சந்தோஷத்தோடு அவருடைய சமூகத்திலே நீங்கள் அமர்ந்திருந்து அவரை ஆராதியுங்கள். அதுதான் ஜெபிக்கிறது. எல்லோரும் ஒருமனப்பட்டார்கள். இரண்டாவது ஜெபித்தார்கள். மூன்றாவது காரியம் செய்கிறார்கள். எல்லோரும் விண்ணப்பம். இப்ப விண்ணப்பம் செய்யுங்க. ஒருமனமில்லாமல் ஜெபிக்காமல் நாம் விண்ணப்பித்தால் நிச்சயமாகவே அது எந்த அளவுக்கு கேட்கப்படும் என்று சொல்லி தெரியவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருமனப்படுவோம். பிறகு தேவனை துதித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்புறமேட்டு நம் தேவ சமூகத்தில் விண்ணப்பிப்போம். மக்களுக்காக, அழிந்து போகிற ஆத்மாவுக்காக, இந்த கொள்ளை நோய்க்காக, மற்ற எந்த காரியத்துக்காக நாம் விண்ணப்பிக்கிறோமோ அதையெல்லாம் பிறகு நாம் விண்ணப்பிப்போம். ஒருமனம் இல்லாமல், தேவஜீவியம் இல்லாமல், நீங்க நாலு ஜோம் இருக்கிறேன், விண்ணப்பிச்சிருக்கிறேன், அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறேன், கத்த செயல்படுங்க, இதெல்லாம்
உகந்ததான காரியங்கள் அல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒருமனப்படுவோம், ஜெபிப்போம், பிறகு விண்ணப்பிப்போம். அது மாத்திரமல்ல, விண்ணப்பிக்கிறது மாத்திரமல்ல, எல்லோரும் தரித்திருந்தார். தரித்திருக்கிற அனுபவம் என்ன தெரியுமா? ஒரே காரியத்திற்காக, ஒரே செயலுக்காக அப்படியே தேவ சமூகத்திலேயே அமர்ந்திருக்கிறது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்குது, கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போறது, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றது, கொஞ்ச நேரம் அதை செய்யறது. அப்ப போட்டு தாய்க்குரியதையும் தேவனுக்குரியதையும் கலந்து செய்வதல்ல. தரித்திருப்பது என்று சொன்னால் ஒரு தெய்வீக சிந்தையோடு கூட கர்த்தர் என்னை என்ன நோக்கத்துக்காக ரசித்தாரோ அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்றும்படியாய் தேவ சமூகத்தில் ஜெபித்து விண்ணப்பித்து அந்த நோக்கத்திற்காகவே தேவ சமூகத்திலேயே கிடப்பது. அதுதான் தரித்திருக்கிற அனுபவம். தன்னுடைய நோக்கங்களை தேவ சமூகத்திலே சொல்லி அதற்காய் காத்திருந்து அதை பெற்றுக் கொள்வதுதான் தரித்திருக்கிற அனுபவம். எல்லோரும் தரித்திருந்தாங்க, வேற எந்த சிந்தையும் அவங்களுக்கு வரல. ஜெபம் பண்ணிட்டு வேற ஒன்று யோசிக்கிறது இல்ல. ஆண்டவரை குறித்துதான் ஒரு சிந்தையே இருந்துச்சு. அவர் சொல்லிட்டு போனதான எல்லா சுவிசேஷத்தை குறித்து என்னென்ன சொல்லிட்டு போனாரோ, எப்படி போய் உலகம் முழுக்க போகணும், எப்படி எல்லாரும் சீசரா இருக்கணும், எப்படி ஆண்டவர் துதிக்கிறதுக்கு, எப்படி ஆராதிக்கிறதுக்கு, எப்படி இவ்வளவு எதிர்ப்பு இருக்குது, எதிர்ப்பு மத்தியில் நம்ம அடுத்தது என்ன பிளான், அடுத்து என்ன செய்வது எல்லாம் தரித்திருந்து இந்த காரியங்களை எல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தார். நான் தேவ சமூகத்தில் தரித்திருக்கிற ஒரு அனுபவம் உண்டா? இங்க கொஞ்ச நேரம் அது கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல ஒழுங்கா உட்கார்ந்து வேதத்தை வாசிப்பதில்லை, ஒரு இடத்துல ஒழுங்கா உட்கார்ந்து ஜெபிப்பதில்லை. தேவ சமூகத்தில் தரித்திருக்கிற அனுபவம் தேவ பிள்ளைகளே உங்களுக்கும் எனக்கும் இந்த காலத்தில் நிச்சயமாய் தேவை தேவை தேவை. இதை விட்டுவிட்டால் ரொம்ப கஷ்டம். அப்படி அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலே அவர்கள் உறுதியாக இருந்து தேவ சமூகத்திலே விண்ணப்பித்து தேவ சமூகத்திலே தரித்திருந்தார்கள். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். இப்படி செய்தால், இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலே அவர்கள் இருந்த பொழுது ஒருமனப்பட்டு ஜெபித்து விண்ணப்பித்து தேவ சமூகத்திலேயே தரித்திருக்கிற பொழுது தேவ ஆவியானவர் அவனை தேடி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதுதான் வரார், இறங்கி வரார். இப்போதுதான் இறங்கி வரார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து விமர்சனம் செய்து கொண்டு இருப்பது நிச்சயமாய் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். இப்படி ஒரு மனதின் ஆவி ஜபத்தில் விண்ணப்பிக்கிற தரித்திருக்கிற அனுபவத்தோடு நீங்கள் இருக்கிற பொழுது தேவ ஆவியானவர் உங்களை தேடி வருவார். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் உங்களை தேடி வருவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேடி வருவார். அப்படித்தான் வந்தார். அங்கே நாம் வாசிக்க கர்த்தர் சொல்றார், பெந்தெகோஸ்தே நாள் பரிசுத்த ஆவியானவர் வருகை அங்கே எல்லாரும் மேல் வீட்டிலே இருந்தார்கள். மேல் வீட்டிலே இருக்கிற பொழுது பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நமக்கு ஒரு டவுட் இருக்கும், பெந்தெகோஸ்தே என்றால் கிரேக்க மொழியிலே 50வது நாள் என்று அர்த்தமாம். அதே போல பெந்தெகோஸ்தே நாள் யூதர்களுடைய பண்டிகையாகிய பஸ்காவுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்து வரும் 50வது நாள் என்று சொல்லி அர்த்தமாம். இன்னொன்று ஈஸ்டருக்கு பிறகு 50வது நாள் வரும் 50வது நாள் என்று சொல்லியும் பல கணிப்புகள் உண்டு. எப்படியோ பெந்தெகோஸ்தே நாள் என்று சொல்லி ஒரு நாள் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது உண்மை, பரிசுத்த ஆவியானவர் வந்தது உண்மை. பரிசுத்த ஆவியானவர் அங்கே இந்த மக்கள் ஜனங்கள் எல்லாரும் வேண்டுகிறே கூடியிருக்கிற பொழுது அங்கே பலமாய் வந்து கிரியை செய்தது உண்மை. அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முழுக்க நான் படிக்கிற பொழுது ஒரு 4 சம்பவத்தை நான் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் இறங்குதல். இன்னொன்று, பரிசுத்த ஆவியை குறித்து ஒரு தெளிவு உண்டாக்குதல். மூன்றாவது, இயேசுவை குறித்து பலமாய் சாட்சி சொல்லுதல். நான்காவது, ஜனங்கள் தங்களை ஒப்புக் கொடுத்தல். இந்த 4 சம்பவங்கள்
அதிகாரத்திலே இருக்கிறது. நான் ஏன் இது எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கிறதுக்கு வீட்டில் நாளுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்க இருக்கீங்களே, இப்ப அது அடுத்து என்ன நடக்குது? வீட்டிலோட நம்ம கொண்டாடி கூடாது. அடுத்த சிஸ்டங்கள் செய்த காரியங்கள் என்ன? அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் செய்ததான சம்பவங்கள், அந்த காரியங்கள் என்ன? அதை உள்வாங்கி நாமும் அதன் வழியாய் போகிற பொழுது நிச்சயமாகவே தேசத்திலே எழுப்புதல் உண்டாகும், சபையிலே எழுப்புதல் உண்டாகும், தனிநபருக்கு எழுப்புதல் உண்டாகும். இங்கே நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 2வது அதிகாரத்தை சொல்றேன், நீங்க அப்படியே பார்த்துக்கோங்க. கர்த்தருடைய சோதரம் அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது. எல்லாரும் குறிச்சிட்டு இருக்கீங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரம் 1லிருந்து நாம் 13 வரை நாம் வாசிக்கிற பொழுது, 2வது அதிகாரம் 1லிருந்து நாம் 13 வரை வாசிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அடுத்தது பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெளிவுபடுத்துதல். அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரம் 16லிருந்து 21 வரை இயேசு கிறிஸ்துவை குறித்து பலமான சாட்சி அறிவிப்பு. அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரம் 22 முதல் 36 வரை ஜனங்கள் தங்களை ஒப்புக் கொடுத்தல். 37லிருந்து 47 வரை இதுதான் பிறகு செய்தி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். நான் கேட்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் யார் தெரியுமா இருக்கிறார்? ஒரு மனம் இருந்தது, ஜெபஜீவியம் இருந்துச்சு, விண்ணப்பிக்கிற ஆவி இருந்துச்சு, தேவ சமூகத்தில் தரித்திருந்தார்கள். ஆகியனாலே தான் கர்த்தருடைய சோதரம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்படிதான் நான் விசுவாசிக்கிறேன். சும்மா பரிசுத்த ஆவியானவர் ஒண்ணும் இல்ல. பரிசுத்த ஆவியானவரை யார் ஒருவர் விமர்சிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு மனதின் ஆவி இருக்கா? நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னும் சொல்லட்டுமா, பரிசுத்த ஆவியை குறித்து விமர்சிப்பவருடைய வாழ்க்கையில ஆவியின் கனி இருக்கா? ஒருவனுக்கு ஆவியின் கனி இல்லை என்று சொன்னால் அவன் ரொம்ப தெளிவா ஈஸியா பரிசுத்த ஆவி விமர்சித்து போயிடுவான். பரிசுத்த ஆவி விமர்சிப்பதற்கு அது பெரிய விஷயமே. பல கோணங்களை விமர்சிப்பான். கடவுள் இல்லை என்று சொல்லுறவங்களுக்கு என்ன இருக்குது? இருக்குன்னு சொன்னாதான் என்ன செஞ்சாரு, என்ன பண்ணாரு, எப்படி வந்தாரு, மக்களை ஆட்கொண்டாரு விவரித்து சொல்லணும். இல்லைன்ட்டா அது போல பரிசுத்த ஆவியானவர் விமர்சிக்கிறவருடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு மனமே இருக்காது. தனியா தெரியுது, தனியா தனி உலகத்துல வாழ்ற மாதிரி இருக்கு. ஒழுங்கான ஜெபம் கரெக்டா இருக்காது. பார்ப்பாட்டி ஜெபம் அல்லது மற்றவர்கள் பார்த்து ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு. அல்லது லோக பரிசுத்த. இன்னொன்று பாருங்க, முன்ன அடுத்த ஜெபம் பண்ணி நம்ம ஜனங்களை ஆண்டவருக்கு கொண்டு வரணும்ங்கிற விசுவாசம் இருக்க. தேவ சமூகத்தை தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, தேவ சமூகத்தையே இருக்க மாட்டாங்க. வேற மாதிரி ஒரு உலகத்தில் ஏதோ இருக்கும். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர்களும் இல்லை அப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஆவியின் கனி இல்லைனாவே பரிசுத்த ஆவியானவர்கள் கிரியை இல்லை. கர்த்தருக்கு சோதரம். ஆக பரிசுத்த ஆவியானவர் இந்த 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 கிரியைகள் நமக்கு இருந்தால் தான் இறங்கி வருவார். அப்படி இறங்கி வருகிறார். அப்படி பெந்தெக்கோஸ்து வந்த பொழுது அவர் எல்லோரும் ஒருமனப்பட்ட இடத்திற்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று பிடிமுடக்கத்தில் போல வானத்திலிருந்து வெகுதியாக ஒரு முழக்கம் உண்டாயிற்று. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிறைவேற்று அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போன்ற பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டது. ஒவ்வொரு பேரும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் அவர்களுக்கு தந்தெடுத்த வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளை பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா! பற்பல பாசைகளை பேசினார்கள். இதுதான் நவமான பாசையும், இதுதான் பற்பல பாசையும், இதுதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எல்லாரும் பற்பல பாசைகளை பேசினார்கள். அன்றைக்கு பேசுகிற பொழுது, அன்றைக்கு ஆவியானவர் இறங்கின பொழுது, அன்றைக்கு அங்கே இருந்த ஜனங்கள், பல நாட்டு மக்கள் அறிந்து கொள்ளுகிறது. அவர்களெல்லாம் எப்படியாவது அவர்கள் தொட வேண்டும் என்பதற்காக அவர்கள் பாசையை பேசும்படியாய் தேவ பிள்ளைகளுடைய வாயிலே அவர்கள் பாசையை கொடுத்து தேவனை துதிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் செய்தார். ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் அப்படிப்பட்ட
இது இரண்டு கூட்டம். ஒருவர் அதை ஏற்றுக்கொண்டார்கள், நம் பாஷையிலே பேசுறாங்களே, துதிக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கூட்டம் ஏற்றுக்கொண்டது, அதை அங்கீகரித்தது. ஒரு கூட்டம் அங்கீகரிக்கிறது. பாருங்க, எல்லோரும் பிரமித்து சந்தோஷப்பட்டு 12 இது என்னமாய் முடிய போகுமோ என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரிகாசம் பண்ணினார்கள். இன்றைக்கு கூட நாம் பேசுகிற அந்த தேவனுடைய பாஷையை, அந்நிய பாஷையை விமர்சிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. உலகம் இவன் தண்ணி போட்டு பேசுற மாதிரி இருக்கிறான், அவன் வாட்டுக்கு ஏதோ சொல்றான், எனக்கு பேச தெரியும் சொல்லி அவன் பேசுற மாதிரி இன்னொரு பேசி காட்டுறது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் தூஷணம் சொன்னால் இம்மையிலும் மன்னிப்பில்லை, மறுமையிலும் மன்னிப்பில்லை. அன்பு தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். பெற்றுக் கொள்வதற்கு நம்மிடத்திலே அந்த தகுதி இருக்க வேண்டும். ஒரு மனம், ஜெபஜீவியம், விண்ணப்பிக்கிற ஆவி, தரித்திருந்து தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை, இதையெல்லாம் நமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆவியானவர் நமக்குள் வந்து கிரியை செய்வார். அன்னைய பாஷையை பேசுறீங்களா? தேவனை துதிக்கிறீங்களா? அன்னைய பாஷையில தேவனை ஆராதிக்கிறீங்களா? ஆராதிங்க. யார் சொன்னாலும் அதை நீங்கள் நிறுத்திவிடக் கூடாது. அன்றைக்கும் ஒரு கூட்ட ஜனங்கள் இவர்கள் மதுபானத்தினால் வெறித்து போய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கும் ஒரு கூட்டம் அப்படி பேசிக் கொண்டிருக்கிறது. அவர்களை விட்டு விலகுங்கள், வார்த்தைகளை கேட்காதீர்கள். அவர்களுக்குள் நிச்சயமாய் சத்தியம் இல்லை, சத்தியம் இல்லை, சத்தியம் இல்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவரையே அவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள். மறுபடியும் சிலுவையிலே அறைய அவர்கள் உட்படுகிறார்கள். அவர்கள் பேச்சை நாம் ஒருபோதும் கேட்காதிருப்பது நல்லது. அது மாத்திரமல்ல, இப்ப பரிசுத்த ஆவியை குறித்து ஒரு தெளிவுபடுத்துறார் கர்த்தர். சோதரர் பேதுரு தெளிவுபடுத்துறார். எல்லாம் தெளிவாக அது நீங்க 14 இருந்து 21 வரைக்கும் நீங்கள் படிக்கிறோம். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் அப்பொழுது பேதுரு நோக்கி, யூதர்களே, எருசலேமில் வாசப்படுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. அப்பொழுது அல்ல, பொழுது பிடித்து 3ஆம் மணி வேலை ஆகிட்டு தீர்க்கதரிசியாகிய யோவேலின் உரைத்தபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாளில் நான் மாமிசமான யாவனே என்ற ஆவி ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரனுக்கு சொல்லுவார்கள், உங்கள் வாய்களின் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொல்லி அவங்க ஒரு பெரிய ஒரு பட்டியலை அவருக்கு தெளிவுபடுத்தலாம். அப்ப அந்த நாட்களிலே இந்த அந்நிய பாஷையை குறித்து தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு கட்டாயம் பேதுருவுக்கு உண்டானது. அந்த நாட்களிலும் அந்நிய பாஷை விமர்சித்த கூட்டம் உண்டு. யார் எப்படி இருந்தாலும் எதை சொன்னாலும், அன்பு தேவ பிள்ளையே, இதை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளையே, இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். நிச்சயமாய் நீ ஒரு புது பலன் அடைவார், புது பலன் அடைவார். ஆண்டவர் தெரியுமா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைந்து, பரிசுத்த ஆவியானவருக்குள் வந்துவிட்டால் பலன் வந்துவிடும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வராவிட்டால் பலவீனமான பாண்டமாகவே மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்பார். மற்றவர்களை குறை பேசுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் இன்று கிரியை செய்ய முடியாது. அவருக்குள் ஆவியானுடைய கிரியை இல்லை. காலை வேளையிலே அவர்கள் சொல்வதெல்லாம் ஒன்றுதான், ஆவியானவர் இந்த காலை வேளையை பலப்படுத்துவதாக இருக்கிறார். அவர் நம்ம இடத்திலே வந்திருக்கிறார், நமக்கு பலத்தை கொடுக்கிறார். ஆக நான் விட்டுவிடக்கூடாது. அவர் அப்படி ஒரு பெரிய தெளிவை கொடுக்கிறார். அதிலே 3வது பார்க்கிற பொழுது 22 முதல் 36 வரை பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து
முதலாவது தெளிவை உண்டாக்கிட்டாரு. தெளிவு கொடுத்த பின்னாடி ஒரு பலமான சாட்சி, ஆண்டவரை குறித்து பலமான சாட்சி. நீங்க பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவங்க ஆண்டவர் குறித்து மெய்யான சாட்சி சொல்ல மாட்டாங்க. அவன் உண்டு, வேலை உண்டு, அவங்க உண்டு, அப்படிதான் போவாங்க. பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு ஒரு நம்பிக்கை, ஒரு பக்தி, வைராக்கியம், அந்த ஏற்றம், அந்த தாகம் இதெல்லாம் இருக்குவையானால் நிச்சயமாகவே எப்படியாவது நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிவித்துவிட வேண்டும், அறிவித்துவிட வேண்டும், சொல்லிவிட வேண்டும். கேட்பதில் கேட்காம போதாக விருப்பம், அதை நாம் சொல்லிவிட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்வார்கள். இப்படிதான் ஆவியானவர் இறங்கினாரு. ஒரு கூட்ட ஜனங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள். அவர்களை தெளிவுபடுத்துகிறார். தெளிவுபடுத்திவிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பிடிக்கிறார். அவங்க தெளிவுபடுத்தணும்னா தாவீதை கொண்டு வரணும். பாருங்க, ஒரு சின்ன சொல்றேன், 25ல அவர்களுக்கு அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் மனது பற்றிருக்கிறார் சொல்லி ஒரு இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்களே சாட்சி என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியல் நம்முடைய முப்பிதாக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்கப்பா, தெற்குதேசம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இயேசு இவருதான், வேற யாருமே இல்லை, அதுக்கு நாங்களே சாட்சி அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பலமான ஒரு செய்தி அவர்களுக்கு, அவர்கள் இயேசுவை குறித்து ஒரு பலமான சாட்சியை அங்கே பேதுரு பேசுகிறார். நான் பேசுறதுண்டா? பேசுறான். பேச உடனே பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜனங்கள் தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. எப்படி ஒப்பு கொடுக்கிறாங்க பாருங்க, 37ல இருந்து 47 வரைக்கும் நீங்க படிக்கலாம். அப்போ இதை அவர்கள் கேட்ட பொழுது, யாரு பேதுரு சொன்னதெல்லாம் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, ஜனங்கள் எல்லாம் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். மனசுல குத்தப்பட்டுச்சு. இதுக்கெல்லாம் ஆவியானவருடைய துணையப்பா, ஆவியானவர் துணை ஒன்றும் செய்ய முடியாது. ஜனங்களுடைய காது ஆவியானவர் நமக்குள் இருந்தால்தான், சரியாக ஆவியானவருடைய ஆணைக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருந்தால்தான் நாம் ஆண்டவரை குறித்து ஜனங்களுக்கு சொல்லுகிற பொழுது ஜனங்களுடைய செவி திறக்கப்படும். இல்லை என்றால் ஒருத்தமா ரட்சிக்க மாட்டான். நீங்க பாருங்க, பரிசுத்தாவி துக்கப்படுத்துறவங்க ஆத்மா அதை செய்யவே முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா வார்த்தையில ஜீவன் இருக்காது, உயிர் இருக்காது. சோத்திரம். ஆமா பாருங்க, பேசுற பின்னாடி சகோதரரே நாங்கள் என்னப்பா செய்யணும், அவங்க இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய், அவங்க எல்லாம் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் எடுத்துடன் இருதயத்தை கட்சி பண்றாங்க. இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரனே நாங்கள் என்னப்பா செய்யணும் சொல்லுங்கப்பா, என்ன பண்றது சொன்னாரு. பேதுருவை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள், பரிசுத்த ஆவி வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த ஆவியுடைய வரத்தை பெறுவீர்கள். இப்ப இதுல ஒரு சம்பவம் இருக்குது. பரிசுத்த ஆவியை மெயினா உள்ள கொண்டுறார். ஏன்னா பரிசுத்த ஆவியானதான் இந்த பயங்கரமான ஒரு எல்லாத்தையும் ஒரு மாற்றத்துக்கு உண்டாக்கி அங்க வந்திருக்கிற அத்தனை ஜனங்களையும், ஆயிரக்கணக்கான ஜனங்களையும் அப்படி பிரமிக்க பண்ணுவது பரிசுத்த ஆவியானவர். இவங்க பேசின பாசை ஒன்றும் புரியல, என்னவா முடியுமா தெரியல, குழப்பத்தில் இருந்தாங்க. பேதுரு தெளிவுபடுத்துறாங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒப்பிட்டு பேசுறான், முப்பிதாக சொன்னதை வச்சு பேசுறான். ஜனங்கள் இருதயம் குத்தப்பட்டது, ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு இருதயம் குத்தப்பட்டது. ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, 3000 பேர். 3000 பேர் பாருங்க, வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. சாதாரணமான விஷயம் இல்லப்பா, இன்னும் நல்லா விளக்கி சொல்லலாம். சாதாரணமான விஷயம் இல்ல.
பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து விட்டால் நம் அடைய போகிற பலன் மாத்திரமல்ல, நம் வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தையிலே உயிர் இருக்கும், மற்றவருடைய இதயத்தை தொடும். அவருடைய ஏற்றொன்னையிலே கொண்டு வரும். அவங்களா சொல்லுவாங்க, நீங்களாம் போய் ஒன்று யாரையும் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அவங்களா சொல்லுவாங்க, நீங்க இயேசு பத்தி சொன்னீங்கன்னா போதும். இதுக்கெல்லாம் ஒரு மனம் தேவை, ஜெபஜீவியம் தேவை, விண்ணப்பிக்கிற ஆறு தேவை, விண்ணப்பம் தேவை. தரித்திருக்கணும், தேவ சமூகத்திலேயே தரித்திருக்கணும். அங்கேயும் இங்கேயும் அலையக்கூடாது, சுத்திட்டு திரியவே கூடாது. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி சுத்த வேண்டும். நிறைய பேர் அப்படி செய்யறாங்க. கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஞாயிற்றுல மட்டும் ஒழுங்கு மீது 6 நாள் 3 நாட்கள் உண்டு. வேதம் கையுமாறி ஊழியக்காரன் எப்பவுமே இருக்கும். இந்த லீவ் நாள் முடிஞ்சாலும் அவங்க காலம் கூட இருந்தாலும் தேவர்களே, நீங்கள் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவ ஆவியானவரை வாஞ்சியுங்கள். ஆண்டவரே எனக்குள் வாருங்கள். ஆவியானவர்களுக்கு எந்த சந்தேகமும் நமக்கு வந்துவிடக் கூடாது. நீங்கள் இப்பொழுதே மனம் திரும்பி நீங்க என்ன பண்ணுங்க, இப்பொழுதே நீங்கள் பாவங்கள் இப்பொழுதே நீங்க மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை நான் பேசுறேன் பாச நான் வந்து பேசி நீங்க பாத்தீங்கன்னா பிரமிச்சு படையில இந்த பாசை நீங்களும் பேசுவீங்க, நீங்களும் பேசுவீங்க. அதுதான் அர்த்தம், நீங்களும் பேசுவீங்க. எதுக்கு பேசுறது? பக்தி விருத்தி உண்டாக்க பேசுறது. அது தேவனோட பேசுற ரகசியம் நிறைய இருக்கு. பாருங்க, அப்படி கேட்டு இந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் ஏறக்குறைய 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். எல்லாரும் ஒருமனப்பட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. எல்லாம் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவிச்சாங்க. அன்றைக்கு மிகுந்த ஒரு சமாதானம் அன்றைக்கு உண்டானது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்கள் நான் தேவ ஆவியானவரை துக்கப்படுத்தி விடக்கூடாது, துக்கப்படுத்தி விடக்கூடாது. வாஞ்சி ஆவியானவர் நிச்சயமாய் உங்களையும் ஆட்கொள்வார். ஆண்டவருக்கு பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க பலப்பட்டு பாருங்க, அடுத்த பிள்ளையை குற்றம் சொல்ல மாட்டீங்க. முதலாவது உங்க கை நீங்கள பரிசுத்தாவியை பற்றி நீங்க பரிசுத்தாவிக்குள்ள இருந்தீங்க, நீங்க நிரம்பி பரிசுத்தாவியை ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களை யாராயும் நிந்தித்து துன்புறுத்தினாலும் அவங்க மேல ஒரு நேசம் வரும், இறக்க வரும். எனக்கு மட்டும்தான் வராது, நான் என் குடும்பம் எனக்கு அப்படி இருக்க பொதுவாய் பொது எல்லாம் பொதுவாப்பா. இதுதான் கட்ட கொடுத்திருக்காரு, இது எல்லாரும் 2 பேருக்கு தருவோம். ஒரு 10-20 முறக்கை வந்துருச்சு, 4 பேருக்கு தருவோம் எண்ணம் வரும். அந்த முறக்கை அப்படியே அரைச்சி போட்டு காய வச்சு நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணலாம்னு வராது. இந்த பாருங்க என்ன நடக்குது பாருங்க. எல்லாரும் விசுவாசிகள் எல்லாரும் 44 விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். 4 ஆட்சிகளின் வாக்குகளை விற்று ஒவ்வொருவரும் தேவையான தக்கதாக அவர்களை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தை தினமும் தரித்திருந்து விடுகளோடு அப்பமிட்டு மகிழ்ச்சியோடு கவனமில்லாத இதயத்தோடு ஜெபம் பண்ணி தேவனை குறித்து ஜனங்கள் எல்லாருக்கும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனைவரும் சபையிலே சேர்த்துக் கொண்டிருந்தார். இந்த அனுபவம் வரும், மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு அனுபவம் வரும். நம்ம ஒரு புது ட்ரெஸ் வாங்கணும்னா ஒரு பனியாவது வாங்கி ஒரு 7 மணி தரணும். 2-3 அரிசி வந்துச்சா சபையில் போய் தமிழ்நாட்டம் ஏதாவது குணங்கள் வரும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா பேசுவாரு. உங்ககிட்ட எது நடக்கலைன்னா அந்த குடும்பத்துல பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இங்க ஒரு மனம் வந்தார், ஒருமித்த அனுபவிப்பு எண்ணங்கள் வராது. பொது சேவைக்கு இருதயம் செயல்படாது. காரணம் என்ன? சுயத்தில பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யவே முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகினாலே பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தி விடக்கூடாது. பாருங்க, ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்றேன். எனக்கு சொல்லியிருக்காங்க, மனிதன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மட்டுமே தேவனை இயேசு கிறிஸ்துவை உண்மையான இரட்சகர் என்று அறிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவர் துணை இருக்குமையானால் நாம் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அந்த ஆவியானவர் அவன் இதயத்தை தொட்டு அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியும்.
இல்லை என்று சொன்னால் ஏதாவது இந்த மதம் மாத்திரங்கள்ல அது மாதிரி அந்த கொடுத்து அவங்க மதம் மாத்தலாம் அப்படிங்கிற புத்திக்கு போவாங்க. வசனத்தை சொல்லி இறுதியில் குத்தப்படாத குத்தப்பட்டு ரட்சிக்கப்படாத எந்த விசுவாசியும் விசுவாசி அல்ல. வசனம் சொல்லி அவன் இறுதியத்திலே குத்தப்பட்டு தன்னுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஞானத்தால் எடுத்தவரே சரியான விசுவாசியை தவிர பொருளை கொடுத்து ஒருவனை கிறிஸ்துவுக்குள் மாற்றுவது அவன் விசுவாசி அல்ல. அவன் எப்போது இருந்தாலும் நமக்கு ஆபத்தானதாய் மாறுவான், கிறிஸ்துவத்துக்கே ஆபத்தானதாய் மாறுவான். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எந்த நாட்களிலும் செய்துவிடாதீர்கள். வேதம் அதை கண்டிக்கிறது. சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அந்த வார்த்தையை வெளியிலே குத்தப்படும் மனம் திரும்புவான். அவன்தான் சரியான விசுவாசம். மனிதன் பரிசுத்த ஆவியானவரின் கிரியினால் மட்டுமே மனம் திரும்பவும் மன்னிப்பையும் பெற முடியும். மன்னிப்பு பெறதுக்கு பரிசுத்த ஆவியின் கிரி அப்பதான் மன்னிக்க முடியும். இன்னொன்று எடுத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பாலம் என்றவர். அந்த பாலத்தையே தகர்த்துவிட்டால் நமது ரட்சிப்பின் நம்பிக்கை தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் நம்பிக்கையே அழிந்துவிடும். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கும் தேவனுக்கும் ஒரு பாலமாக இருக்கிறார். பரலோகத்துக்கு போனா பரிசுத்த ஆவியானவர் அந்த பாலத்தின் மேல ஏறிதான் நாம் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். அன்பு தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நீ நடந்து போயிட்டு இருப்ப, பாவம் இருக்காது, கீழே விழுந்துருவேன், பாதாளத்துக்கு போயிருவேன். பரிசுத்த ஆவியானவர் நடந்து போறீங்கன்னா பரலோகத்துக்கு போலாம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம போறீங்கன்னா பாதாளத்துக்கு தான் போயிடலாம். ஆக இதுக்கெல்லாம் மூல காரணம் நம்ம ஒருவனும் ஜெப ஜீவியம், விண்ணப்பிக்கிற அனுபவம், அழிந்து போன திறங்களுக்காக விண்ணப்பிக்கிற அனுபவம், தேவ சமூகத்தில் தரித்து குணம் இருக்குமையினால் ஆவியானவர் தேடி வருவார். கர்த்தர் நம்மையும் அபிஷேகிப்பார். நாம் மற்றவர்கள் சொல்ல விடுது அவர்களுடைய இறுதியில் குத்தப்பட்டு அவர்களும் கனத்தனம் எடுத்து அவர்களும் அபிஷேகத்திற்குள்ளாய் கடந்து அபிஷேகிக்கப்பட்டு அவர்களும் எல்லோரும் ஒருமித்து வாசம் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு குண அதிசயத்தை நான் இந்த காலை வேலை வளர்த்துக் கொள்வோம். ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தி விடக்கூடாது. எல்லா கண்களையும் நாம் ஜெபிக்கலாமா? எல்லா கண்களையும் மூடி ஜெபிப்போம். பிரைஸ் கேட்டுக் கொண்டிருக்கிற பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லா கண்களையும் மூடி ஜெபிப்போம். பிரைஸ் காட். ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே எனக்குள் வாருங்க சொல்லுங்க பாப்போம். ஆவியானவரே எனக்குள்ள வாங்கப்பா சொல்லுங்க. ஆண்டவரே சொல்லிருக்கிறோம், எனக்குள் ஆண்டவரே ஒரு மனிதன் ஆவி இருக்கணும்பா. சும்மா நான் அடுத்தவங்களை பேசிட்டு ஆண்டவரே அடுத்தவங்க நியாயசாஸ்திரம் இல்லாம எனக்குள்ள ஒரு மனிதன் ஆவி வரும் சாமி சொல்லுங்க பாப்பா. ஒரு மனிதன் ஆவி கொடுங்கப்பா, ஒரு மனிதன் ஆவி கொடுங்க. பிரைஸ் காட். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் என் தேவனாய் கர்த்தர் இந்த வேளையிலே அபிஷேகிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சொல்லியிருக்கிறோம், ஆவியானவர் அசைப்பாடுதல் கடந்து வர வேண்டியாய் ஜெபிக்கிறேன். என் தேவ பிள்ளைகளை உள்ளூர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவரே உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் ஒவ்வொரு கடந்து வர நீ மட்டும்தான் கண்டித்து உணர்த்த முடியும். நீ மட்டும்தான் போதிக்க முடியும் ஆண்டவரே. நீ மட்டும்தான் ஆண்டவரே பலத்தை கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் பயனடைந்து எல்லாருக்கும் சாட்சிகளாய் சாட்சி உள்ள வாழ்க்கை, சபையிலும் சாட்சி, ஊருக்குள்ளும் சாட்சி, குடும்பத்திலும் சாட்சி, தேசத்திலும் சாட்சி, உலகம் முழுக்க சாட்சி. அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாரும் குடும்பமா எல்லாரும் ஏகத்துக்கு கட்ட சோதனை பண்ணுவோம். கேட்ட வார்த்தை கட்ட சோதனை பண்ணுவோம். பிரைஸ் காட். ஆண்டவரே சோதரம் 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 கிருபை இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆவியானவர் வருகை என்று சொல்லி நாங்கள் நிறைய பார்த்தோம். என் தேவனாய் கட்டதாமே ஆண்டவரே, உம்முடைய அந்த அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து ஆண்டவரே உம்மை குறித்து நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சி பகரும்படியாகவும் ஆண்டவரே அதை கேட்கிறவர்களுடைய இறுதியை குத்தப்படும்படியாகவும் அவர்கள் மண்டையிலே வந்து அபிஷேகம் பெறும்படிக்காகவும் ஆண்டவரே பிள்ளையாய் மாறும்படிக்காகவும் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே சுயநலவாதிகளாய் இல்லாதபடி
எல்லாரும் ஒரே குடும்பமாய் ஒருமித்து வாசம் கூடிய பண்ணுகிற அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. அப்படிப்பட்ட குணாதிசயத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய நெருக்கமான நாட்களில் கர்த்தர் அவர்களுக்கு விசாலமாக ஏற்படுத்தி தருவீராக. பொருளாதார பற்றாக்குறையிலே பொருளாதாரம் இல்லாதபடி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வேளையில கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர் தேவை சந்திக்கப்படுவதாக. அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக. முறையை நிறைவாக்குவீராக. சமாதானத்தை ஊற்றுவீராக. பிள்ளைகள் ஆண்டவரே வாழ்ந்து சிரித்திருப்பார்கள் என்று சொல்லி சொல்கிறேன். இதே சிறியவர் பெரியவர் யாரையும் பொருட்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் வெள்ள பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை சோதரி உள்ளமே நாமத்தை சோதரி நாத்துமாவே கர்த்தரை சோதரி இந்த சகல பகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவாகிய ஐக்கியம் பரிசுத்த சமாதான சந்தோஷம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மாறாமல் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.